வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நேற்று மே 1 மே தின கொண்டாட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றார். அது சம்பந்தப்பட்ட புகைப்படங்கள் வைரலாக ஷேர் ஆகுது. அந்த புகைப்படத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினும் சரி, திமுகவுடைய முக்கிய புள்ளிகளும் சரி, யாருடைய முகத்திலையும் சந்தோஷமே இல்லையே. ஏதோ ஒரு குழப்பத்தில், ஏதோ ஒரு சோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்காங்களே அப்படின்னு பலர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போடுறாங்க. திமுகவுடைய சப்போர்ட்டர் நெல்சன் சேவியர் இருக்கார்ல, ஜேர்னலிஸ்ட்டு, அவரே என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஆமாம், உண்மைதான், அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது ஏதோ குழப்பத்தில் இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. நான் சோகமாக இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன், ஏதோ கன்ஃபியூஷனில் இருக்காங்க. என்ன கன்ஃபியூஷனாக இருக்கும்? மெஜாரிட்டி டிஎம்கேக்கு கிடைக்காது அப்படிங்கிற கன்ஃபியூஷனாக இருக்குமோ? கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிற ஏதாவது ஒரு குழப்பத்தில் இருப்பாங்களோ? தேர்தல் முடிவு திமுகவுக்கு ஃபேவராக வரல அப்படின்னா கூட்டணி கட்சிகள் நெருக்கடி கொடுப்பாங்களோ? இது மாதிரியான டவுட்டில் ஸ்டாலின் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நெல்சன் சேவியர் பேசியிருக்காரு. நீங்கள் திமுக சப்போர்ட்டர் தானே, அதனால் அப்படி தான் பேசுவீங்க. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் வந்த எல்லா எக்ஸிட் போல் ரிசல்ட்டும் டிஎம்கே அலைன்ஸ் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு எல்லாமே சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே டிஎம்கே அலைன்ஸ் தான் அப்படின்னு டிக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸும் சொல்லியிருக்காங்க, டிவிகே ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க, டிஎம்கே அலைன்ஸும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் ஒருவேளை நம்மளுடைய ஆட்சி பறி போயிருமோ, மறுபடியும் எதிர்க்கட்சி வரிசையில் போய் உட்கார வேண்டியது இருக்குமோ அப்படிங்கிற சோகத்தில் தான் ஸ்டாலின் இருக்காரு அப்படின்னு என்டிஏ டிவிகே பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் ஒரு நாள் தான் கேப்பு, தெரிஞ்சு போயிடும். நாளானைக்கு தெரிஞ்சு போயிடும் யார் ஜெயிக்க போகிறது, யார் கோட்டையில் முதல்வராக பதவி ஏற்க போகிறது அப்படிங்கிறது. இன்னும் ஒரு நாள் கேப்பு, ரொம்ப ஆர்வமாக இருக்குது, பார்க்கலாம். அடுத்து மோடி அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது செய்தி. ஏன்னா ஒரு வீடியோங்க சோசியல் மீடியாவில் ஒருத்தர் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது வடகிழக்கு மாநிலங்களுக்கு விட்டிருக்கக்கூடிய வந்தே பாரத் ட்ரெயின் வீடியோ. அது இன்னும் பர்டிகுலராக சொல்லணும்னா மிசோரத்துடைய கேபிட்டலுக்கு வந்தே பாரத் ட்ரெயின் போகக்கூடிய வீடியோவை ஒருத்தர் ஷேர் பண்ணி எதிர்க்கட்சிகள் சும்மா மோடியை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? மோடி அளவுக்கு இந்த நாட்டுக்கு நல்லது செஞ்சவங்க யாரும் இல்லை. 70 வருடங்களாக எவனும் செய்யாத பல சாதனைகளை மோடி செஞ்சுருக்காரு. அதில் ஒன்று தான் வடகிழக்கு மாநிலங்களுக்கு ரயில் சேவையை கொண்டு வந்தது, அதுவும் வந்தே பாரத் ட்ரெயின் சேவையை கொண்டு வந்தது அப்படின்னு வீடியோவோட ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் வச்சுருக்கவர் பதிவு போட்டிருக்காரு. உடனே திமுக சப்போர்ட்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட்டு 2008-2009 அந்த ஃபினான்சியல் இயரில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட திட்டம். அப்போது பிரைம் மினிஸ்டராக மன்மோகன் சிங் இருந்தவர். மன்மோகன் சிங் ஆட்சியில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட திட்டம் 2015 தொடங்கப்பட்டு 2025 முடிக்கப்பட்டது. காங்கிரஸ் ஆட்சியில் ஒப்புதல் வழங்கப்பட்ட திட்டத்துக்கு நீங்கள் எதுக்காக ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க, லேபிள் ஒட்டுறீங்க அப்படின்னு திமுக நிர்வாகி கேள்வி கேட்க, இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது, லேபிள் ஒட்டுறதெல்லாம் பாஜகவுடைய பணி இல்லை, அது திமுகவுடைய பணி. மத்திய அரசாங்கத்துடைய பல திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டியே பழக்கப்பட்டவங்க திமுக தான். அதனால் எங்களை பார்த்து ஸ்டிக்கர் ஒட்டுறவங்க, லேபிள் ஒட்டுறவங்க அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு பாஜக காரங்க பதிலடி கொடுக்குறாங்க. 2008-2009 இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது உண்மைதான். அதன் பிறகு 2014 வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி தானே நடந்துச்சு. ஏன் அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ப்ராஜெக்டை தொடங்கலை? 2015 தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு, அதாவது மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகி ஒரு வருஷத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதனுடைய ப்ராஜெக்ட் பணி தொடங்கப்பட்டுச்சு. 10 வருஷத்தில் பிரதமராக மோடி இருந்தபோது இந்த பணி முடிக்கப்பட்டுச்சு. இப்போ மக்கள் சேவையில் இருக்குது இந்த ப்ராஜெக்ட்டு. அதனால் சும்மா ஒப்புதல் அளித்தா மட்டும் போதுமா? அதுக்கு நிதி ஒதுக்குறது யார் அப்படின்னு பாஜக காரங்க சரமாரியாக கேள்வி கேட்குறாங்க. இது 2. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.